ஏ எங்கன ஆள இல்ல இந்த இடத்துல புடிங்க புடிங்க புடிங்க. மீன் நிறைய கிடக்கு, அதனாலதான் சரி புடிச்சுக்கு போவோம் அப்படின்ட்டு புடிச்சு பாப்போம்ட்டு வந்தோம். ஏன் தெரியல காலில் எல்லாம் மீன் கடிக்குதுடா. இங்கிட்ட கொஞ்சம் தள்ளி போங்க, இந்த சைடு மீன் கிடக்கும். இங்கிட்டு தாண்டா மீன் வந்துடுறா, நிறைய கிடக்குடா. எங்க புடிங்கடா பாப்போம். பாப்போம் பொறுமையா எடுக்கணும் ரெண்டு பேரும் சேலைய. இங்கிட்டு ரொம்ப ஆளம் இல்லையே. எங்க எங்க மீன் வந்துருச்சா? எத்தனை பேருடா வந்திருக்கு? ஒண்ணுதான். எங்க அந்த மீனை காட்டுப்பா, மீனை காட்டுப்பா. ஒரு மீன் எடுத்து போங்க, எடுத்து போய் டப்பால வைக்கட்டும். கீழே போட்டுருவேன். இருக்க புடிச்சுக்கப்பா, எடு எடு, இல்லைன்னா மறுபடி வேலை ஓடும்போது ஓடிடும். எடுக்க கொண்ட போடு. இவங்களே நான் அங்க வீட்டுல இருந்தாலும் நம்மத்து கூட்டியாடுறாங்க, வாமா போய் மீன் பிடிச்சுக்கு வருவோம் அப்படின்னு. இங்க இந்த பக்கம் தான் மீன் நிறைய தெரியுது. அது ஓடிடும், அது இதுல மாட்டாது, சேலையில மாட்டாது. ரொம்ப அங்கிட்டு போகாதீங்க, இந்த இடத்துல ஆள் இல்ல, இருந்தாலும் ரொம்ப தூரம் அங்கிட்டு போகாதீங்க. எவ்வளவு மீன் பாப்போம். அதே டப்பாவை எடுத்துக்கோ, நீங்க நில்லுங்க. குமரா போய் டப்பாவை எடுத்துக்கோ. எங்க நிறைய மீன், எத்தனை 6 7 மீனுடா. இந்த ஒண்ணு கிடக்குடா. எங்க நீ விடுவா பாப்போம். இல்ல இந்த பக்கம் இல்ல, இந்த 7 மீன் பிடிச்சிட்டீங்கடா. இதுல கல்லுல வைக்க வேண்டியதாண்டா. அப்புறம் வா நம்ம போய் வச்சிட்டு எடுத்து வருவோம். நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க. இப்போ எத்தனை மீன் வந்திருக்குன்னு பார்ப்போமா. ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க மீன் பிடிக்க. வீட்டுல என்ன இருக்க விடல. வாமா வாமா பிடிச்சிக்கிறோம். ஒரு குட்டி மீன் அதே அதை அதே அதை எடுத்துக்கொண்டு இங்க அது டப்பால வச்சுட்டு வாப்பா. நீங்க அங்கிட்டு போய் பிடிங்க பாப்போம் எவ்வளவு மீன் வருது. அங்கே வாரு, அங்கே நிறைய மீன் துள்ளுது. அங்கே வாருங்க எவ்வளவு மீன் இருக்குன்னு. உதய அங்கே வர்றா, அங்கே வர்றா. பொங்கடா அப்ப கீழே நாடி அப்படியே. மீன் பிடிக்க வலையெல்லாம் இல்லைங்க, என்னோட சேலையை எடுத்தாந்துட்டா. சொல்லுவா இங்கே ஃப்ரெஷ், நாங்கள் பெரிய மீனாக பிடிச்சிருக்கோம். துள்ளுதுங்க இந்த மீன்லாம். இப்போ எங்கோட பிள்ளைய பிடிச்ச மீன் இங்கே இருங்க. அண்டா துண்டில் பிடிச்சி திரியிறாங்க என் மயனும் மகளும். இந்த டப்பாக்கில் மீன்லாம் அள்ளி போட்டுட்டு ஓடிட்டாங்க. இந்த துணி எதுக்கு தெரியுமா, இந்த துண்டு அது அழுக்கானோடனே எங்கள் வீட்டுக்காரரு வண்டி துடைக்கிறதுக்காண்டி வச்சுருந்த துண்டுங்க. அதை எடுத்து அந்த மீன் பிடிச்சி பார்த்துட்டு பிடிக்கவில்லைன்னு எப்படி சேலையை பறித்து பிடிச்சிட்டாங்க.
சரி சின்ன பிள்ளைய ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு நானும் பிடிங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு பாருங்க. எங்கக்கா பெரிய மீனை காணோம். இங்கே வரு பெரிய மீன். இவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க. என்னோட நல்ல சேலையை எடுத்துட்டு வந்து மீன் பிடிக்கிறோம்னு நாஸ்தி பண்ணிட்டாங்க. இந்த மீனை கொண்டா என்ன பண்ண போறீங்க? வளர்க்குறீங்களா? ஏ தண்ணிக்குள்ள ஊத்தி விட்டு வாங்க மறுபடி. இந்த அந்த ஒண்ணு கிடக்கு குமரா, இந்த அந்த துள்ளுது பாரு. இந்த உனக்கு பின்னாடி ஒண்ணு கிடக்கு பாருப்பா. இந்த அந்த மீனை கொண்ட குடு, அவன் தூண்டியில பிடிப்பேன்ல. இதெல்லாம் வந்துட்டு ஒன்னா குடு, செத்து போன. உங்களுக்கு வீட்டுக்கு கிளம்பவே மனசு இல்ல. தண்ணியே நிறைய இல்லைங்க. அங்கே இருங்க. இந்த அங்கிட்டு ஒருத்தன் நண்டு பிடிக்கிறேன். அந்த பாருங்க தூரத்தில் தெரியுறானா, நண்டு பிடிச்சிக்கு இருக்காங்க. இந்த கரையிலேருந்து அந்த கரை ஏறி கொண்டுக்கிட்டு போகிறாங்க அந்த துண்டை. அதான் என் சேலையை இங்கே அனாமத்தான் போட்டுட்டாங்க. மீன் பிடிக்கிறதுக்காண்டி தான் அந்த சேலையை எடுத்துக்கு வந்தாங்க. அதை அந்த இங்கே குப்பை மாதிரி போட்டுட்டாங்க. வீட்டில் என்னை ஒரு நிமிஷம் கூட இருக்க விடலைங்க. வாமா மீன் பிடிக்க போவோம், வாமா மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு. இந்த கம்மாயில் இந்த இடத்துல தாங்க தண்ணி கம்மியாக இருக்கும். அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். சரி சின்ன பிள்ளைங்க மீன் பிடிக்க ஆசைப்பட்றாங்க, இந்த இடத்துல பிடிக்க சொல்லுவோம் அப்படின்னு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. மீன் இங்கே இருங்க, நல்லா ஒரு 10-20 மீனுக்கிட்ட பிடிச்சிட்டாங்க. அதில் ஒரு பெரிய மீன் ஒன்று பிடிச்சிருக்காங்க. இதுதான் என் மயன் இந்த வலையை வச்சு தான் மீன் பிடிக்கிறோம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். வலையை பற்றியலா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இந்த பழங்கள்லாம் வைப்பா இல்லைங்க, அந்த வலை. ஸ்கூல் லீவ் விட ஆரம்பிச்சிட்டால, அதனால் நான் அங்கே மீன் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அந்த தூம்பு இருக்குல்ல, அந்த தூம்புக்குள்ளே மீன் நிறையா இருக்குங்க. அது கம்மாய்க்கு குளிக்க வர்றவங்க துணியெலாம் துவைக்கணுங்கிறக்காண்டி அந்த தூம்பை அங்கே உருட்டி போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த கல்லுக்கிட்ட தான் முதல்ல அந்த தூம்பு கிடந்துச்சு. இப்போ அங்கே உருட்டி கொண்டு போட்டிருக்காங்க சென்டரில். பாருங்க எல்லாரும் நிற்கிறாங்க. எந்த அளவு தண்ணி இருக்குன்னு, இடுப்பு அளவு தாங்க தண்ணி இருக்கான். இந்த இடத்துல ஆழமே இருக்காது. சின்ன பிள்ளையெல்லாம் குடிக்க வர்றது இங்கே தான். ஆனால் வந்து தனியாக விட மாட்டாங்க யாருமே. அதனால தான் நாங்களும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். தனியாலாம் விடலை, தனியாக விடவும் மாட்டோம். நாங்கள் எங்கள் பிள்ளைய கம்மாய்க்கே வரமாட்டாங்க. நான் இப்போ மீன் பிடிக்கணும்னு சொல்லி சொன்னனால தான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கோம். வீட்டுகிட்ட தண்ணி வரல, அதான் சரி கம்மாயில் துணியெலாம் அலசிக்கிட்டு போகும்ட்டு வந்தோம். இந்த தண்ணி ஆகவே ஆகாதுங்க. இந்த தண்ணி ரொம்ப சளி பிடிக்கும். ஒரு டைம் அந்த தண்ணியில் குளிச்சிட்டோம்னாலும் சளி பிடிச்சிக்கின்றோம். அதனால் அந்த தண்ணியில் அவங்கள குளிக்க சொல்லலை. மீன் பிடிச்சோன்னா கூட்டிகிட்டு போயிடுவோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.